அஜித்குமார் மற்றும் ஆதிக் காம்போவில் மாசாக தயாரான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. 18 வருடங்கள் கழித்து அஜித் படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். இந்த திரைப்படம் ஏப்ரல் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. அஜித்தின் திரைப்படங்களிலேயே மிகவும் வித்தியாசமான ஒரு படமாக குட் பேட் அக்லி இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கு இப்படத்தின் போஸ்டர்ஸ், டீசர், ப்ரோமோஸ், சிங்கிள் என அனைத்துமே பட்டை கிளப்பி வருகிறது. அது மட்டுமில்லாமல் அனைத்துமே ரசிகர்களிடமும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இதன் காரணமாகவே இப்படத்தின் மீது மிகப்பெரிய ஹைப் இருக்கிறது. இந்நிலையில் இப்படம் வெளியாக இன்னும் ஓரிரு வாரங்களே இருக்கும் நிலையில் படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் தற்பொழுது விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தற்பொழுது குட் பேட் அக்லி ரிலீஸுக்கும் மங்காத்தா படத்தின் ரிலீஸுக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதாக ரசிகர்கள் கூறி வருகின்றனர். வெங்கட் பிரபு இயக்கத்தில் அஜித்தின் 50வது திரைப்படமாக வெளியானதுதான் மங்காத்தா. அஜித் திரைப்பயணத்தில் முக்கிய இடத்தை அந்த படம் பிடித்துள்ளது. இப்படம் 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 31ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை வாரத்தில் வெளியானது. அப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமாக இருந்து வருகிறது. அதே போல குட் பேட் அக்லி திரைப்படமும் ரம்ஜான் பண்டிகை வாரத்தில் தான் வெளியாக இருக்கிறது. ரம்ஜான் ஏப்ரல் 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. அதையடுத்து ஒரு சில நாட்களில் குட் பேட் அக்லி திரைப்படமும் வெளியாக உள்ளது. 2 வாரங்களுக்கு முன்பு இப்படத்தின் முதல் சிங்கிள் வெளியான நிலையில் தற்பொழுது இப்படத்தின் 2வது சிங்கிள் விரைவில் வெளியாக இருக்கிறதாம். குட் பேட் அக்லி படத்தின் 2வது பாடல் வரும் வாரம் வெளிவர உள்ளது என தகவல் தெரிவிக்கின்றனர். ஜெயில் பாடலாக இருக்கும் எனவும் சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதுவும் கண்டிப்பாக அஜித்தின் ரசிகர்களுக்கு சிறப்பான தரமாக விருந்தாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு ரிலீஸுக்கு ஒரு வாரம் இருக்கையில் இப்படத்தின் ட்ரெய்லர் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.